எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் யாருக்கு போட்டின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கடுமையான விமர்சனங்கள் பண்ணனாங்க. என்னடா இவன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு, இப்போதான் தவழ்ந்து வரக்கூடிய குழந்தை, இந்த குழந்தை பேசுது பழைய கட்சிகள், முன்னே இருக்கக்கூடிய கட்சிகள், 53 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சிகள்னு சில கட்சிகள் இருக்கு. ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரா வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது விஜயை ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் விஜய் அவர்களை உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தினம் தினம் என்னென்ன நடக்குது அப்படின்னு, அதாவது வெளியில வேற ஒரு இடத்துல, வேற ஏதாவது ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தால் பரவாயில்ல. ஆனால் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு பதட்டத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்குது, ஒரு பரபரப்பாகவே இருக்குது. பரபரப்பாக இருக்கிறத தாண்டி இந்த மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக்கிடுறாங்க. இவர் இங்கே இருக்காரு, இவர் அங்கே போகிறாரு, அந்த கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு, திமுகவில் ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேல இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அவர் நேராக போய் டிஎம்கேல சேர்ந்துக்கிட்டாங்க. டிஎம்கேவை எவ்வளவுக்கு எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆர் ஐயா இருந்த காலகட்டத்திலையும் சரி, ஜெயலலிதா அம்மா இருந்த காலகட்டத்திலையும் சரி, அவங்க இருக்கும் போதெல்லாம் ஏடிஎம்கேல இருந்துட்டு திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இப்போ திமுகவே போய் ஜாயின் பண்ணுறது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்படியும் அரசியல் ஓகே தான், அரசியலில் இப்படியும் இருப்பாங்களா சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் உணர்றேன். நான் வருத்தப்படுறேன். நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வேணும், ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றத்தை மாற்றிய ஆணுன்னு ஒருத்தர் முன் வச்சு வராரு இல்லையா? அப்படி வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்பு கொடுக்கறத தாண்டி பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர்னு தமிழக மக்கள் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு. அதனால இதை உண்மையாகிற மாதிரி 2026 முதலமைச்சர் யாருன்னா விஜய் தாங்க.